நேற்று யாருக்கு மூஞ்சில முழிச்சனே தெரிலங்க. இப்போ நேற்று வந்து டென்ட் போட மூஞ்சில டென்ட் எடுத்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பையில வந்து பேக் கிழிஞ்சு போச்சு. என்னாச்சுன்னு தெரியல. 2 நாளாக வந்து ஒரே அடி மேலே அடியாக விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி எல்லாமே லோட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இந்த பல்கில் தான் நேற்று ஃபுல்லாக நைட்டு ஸ்டே பண்ணிட்டு 12:30 1 மணி ஆகிட்டுங்க தூங்கி. வீடியோ வேறு அப்லோட் ஆகல. கண்ணெல்லாம் செவந்து ரெட் கலரில் சிவப்பு கலரா ஆமாம் சிவப்பு கலரில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதில் தான் நேற்று வந்து நைட்டு ஃபுல்லாக படுத்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம் டென்ட் போட்டு. டென்ட் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ மணி ஒரு 7:30 இருக்கும். ஆமாம் 7:30 இருக்கும். இனி ஒரு வீடியோ போட்டு அப்புறம் அந்தால அப்படி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ தட்டி விட்டு இனி இங்கேருந்து சேலத்துலேருந்து இனி பெங்களூருக்கு 173 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இங்கேருந்து அடுத்தது கிருஷ்ணகிரியா? ஆமாம் கிருஷ்ணகிரி. இப்போ அங்கே போய் ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பெங்களூர் போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ பண்ணலாங்க. அதனால் ஒரு 100 கிலோமீட்டர் போனால் போதும் இன்னைக்கு ஒத்துக்க. அப்புறம் நாளைக்கு 73 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். அப்புறம் கர்நாடகா பார்டர் போயிடலாம். அது பிறகு தான் பெரிய பிளான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுவா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஒத்தையில் போகிறனால வீடியோ எடுக்க ரொம்ப ரிஸ்க்லேயே பெரிய ரிஸ்க்காக இருக்குங்க. விளாக் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், அது போடணும், இது போடணும், எவ்வளோ இது இருக்குன்னா வீடியோலே பாதி இது போயிருது. அதை எடிட் பண்ணி முடிக்கல என் பாதி உசுறு போயிடும். சரி வாங்க வளன்னு பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து கேமராவை ஆன் பண்ணாமல் நான் வந்து மண்டை கொடி இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். சோகம் இல்லாமல் பல்கில் இருந்து வெளியே வந்தாச்சுன்னா இனி மறுபடியும் நான் உள்ளே போனோம்னா காமெடி ஆகிக்கிறோம். அதனால் நம்ம வந்து நேராக சைக்கிள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்ககிட்ட போயிட்டு வரேன். எவ்வளோ கருத்தெல்லாம் சொன்னேன். எல்லா கருத்தும் போச்சு. என் வாழ்க்கையிலே கருத்து சொன்ன முதல் நாள் இன்னைக்கு தான். ஏன்னா நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா சரி இன்றைக்கி அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிப்ஸாக இருக்குன்னு பார்த்தா லாஸ்ட்டு எனக்கு டொப்ஸ் ஆகி போச்சுங்க. சரி நம்ம இந்த ஒரு பெரிய ரோடை கிராஸ் பண்ணணும். சைக்கிளை தூக்கிட்டு போகணும். அங்கே ஒரு நேற்று ஒரு கடையில் ஈவினிங் சும்மா நைட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. டீ குடிக்க போகலாம் அப்படின்ட்டு போகும்போதுல அவர் என் வீடியோலாம் பார்த்துருக்காரு. பிறகு என் உயிரை வாங்கிட்டார். வாங்க அப்புறம் கடையை வீடியோ போடணுமாண்ணா? கடையை என்ன வீடியோ போட எனக்கே தெரில. கடையை எடுத்து வீடியோ கொடுங்க, கடையை எடுத்து வீடியோ கொடுங்க, வாங்க இந்த கடைக்கு அப்படி சொல்லணுமா எனக்கு தெரில. காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா ஆயம்மா பார்த்தீங்களா வாகனங்கள் கவர்மெண்ட்டு விட்டாங்க. வீட்டில் ஒரு சரியான அடி கிடச்சிங்க. ஓடிடும். ஐயோ ஓடுறா ஓடுறோம். எப்படியோ பெரிய ரோட்டை கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம எல்லாம் எடுத்தோமா, சார்ஜ் எல்லாம் எடுத்தோமா, அதை உள்ளே வச்சோம், எல்லாம் எடுத்தோம், ஸ்வாப் எடுத்துட்டோம், எடுத்திருப்போம். வாங்க போவோம். ஒன்று கூட செக் பண்ணிடுவோம். நம்மளும் முக்கியமானது சார்ஜ். சரி எல்லாமே எடுத்தாச்சு. வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்களா? நீங்களும் இதே மாதிரி தாங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு ஒன் டைம் கூட பார்க்குறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நம்ம சேஃபாக தான் நம்ம என்னைக்கும் பார்த்துருந்தோம். சரி வாங்க நம்ம ஏறி இது எந்த ஊர்? சேலம் மாம்பழம் அடி ஊருக்கு பேர் வர மறந்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஞாபக சக்தி ரொம்ப கம்மி நினைக்கிறேன். அதனால் டக்கு ஏன்னா நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதனால டக்குன்னு எல்லாம் மறந்துடுது ஆக்சுவலாக. சரி நம்ம இன்னைக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம்? நாளைக்கு பெங்களூர் ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 டே பெங்களூர்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏரியாவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஃபேமஸ்ன்ட்டு போட ட்ரை பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு பெங்களூரில் தமிழ்நாட்டு பெருமையை காட்டி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு ஆசை. என்னென்னு எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது. அது சக்ஸஸ் ஆகவா இல்லாட்டா ஊற்றிடுவான்ட்டு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு இல்லை மண்டே தான் தெரியும். சரி நம்ம இங்கேருந்து பயணங்களை தொடரலாம். நேற்று டீ குடித்த கடை என்ன தான் இருக்கு அவன் பார்த்துட்டான். அந்த பையன் பார்த்தாம என்ன கொடுத்துருவான். அந்த பையன் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தெரில. வாங்க நம்ம அதுக்கெல்லாம் ஓடிடுவோம் பாடுறதாண்டி. அவரை காணவே இல்லை. சரி நம்ம இனி ஏதாச்சும் ஹோட்டல் போனால் வீடியோ போட முடியும் தான் போடுவேன்.
நம்ம இனி போகலாம். ட்ராவலுக்குள்ளே வீடியோக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வரலாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் ஃபுல்லாக இந்த ஹனுமான் தொப்பூர் அந்த ஹனுமான் கோயிலில் நம்ம வந்து ஸ்டே இல்லை ஆக்சுவலாக ஒரு 2 hours இருந்துக்கிட்டு அப்புறம் சின்ன சின்ன வீடியோ குரங்கு மங்கிஸ்லாம் நிறைய கிடந்தது. எங்கேயும் மங்கியே காணல, ஒரே மங்கிஸ். அங்கே ஒரு கோயிலில் அவ்வளோ நிறைய மங்கிஸ் தெரியுதா வீடியோவில் உங்களுக்கு? நிறைய மங்கிஸ் காணும். என்ன பாருங்க, இந்த மரத்தில் ஒன்று கிடக்குது. கீழே இறங்கி வாங்க, தெரியுதா உங்களுக்கு? ஓடுது வாடா. நாதான் பணம் தந்தேன் உனக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோ நிறைய மங்கீஸுங்க கிடந்துச்சுங்க. இன்னொரு கோயிலை சுற்றி மங்கீஸாக தான் இருக்கு. நம்ம இனி இங்கேருந்து மதியம் சாப்பிட்டுட்டு இதில் பக்கத்தில் ஒரு 2 kilometers ஒரு டோல் இருக்கு. அந்த டோலுக்கு போய் நம்ம வந்து இனி 2 kilometers ஒரு டோல் இருக்குதுங்க. நம்ம அந்த டோலில் போய் அதில் ஹோட்டலில் ஏதாச்சும் இருந்துன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் இனி ட்ராவல் அப்படி கண்டினியூ பண்ணிட வேண்டியதாங்க. ஒரு 3 மணி போல் வெயில் கொஞ்சம் இங்கே அதிகமாக அடிக்கி, அதனால் ஒரு 2:30-3 மணி போல் மறுபடியும் ட்ராவல் தொடங்க. இந்த பாட்டிக்கிட்ட தான் இன்னைக்கு ஃபுல்லாக அதில் தூளில் அப்படி படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் பாட்டு. பாட்டி இங்கே வந்து பழமும் பூவை வித்துட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே பழம் விற்கிறது ஃபுல்லாகவே குரங்கு கொடுக்குறது தான், நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை. ஹனுமான் கோயில்னால பாட்டி வசமாக பிஸ்னஸில் பொழிச்சிட்டாங்க. சரி, நம்ம இனி என்ன ஓடுது பார்த்தீங்களா? குரங்க பாருங்க எப்படி இருக்கு, ஆம்பளை குரங்கு இது. பார்த்தீங்களா, குரங்கு வந்து மனுஷனையும் இருந்தால் தலையெல்லாம் குரங்கு. கண்ணாடி பார்க்குது குரங்கு. ஹனுமான் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க. ஹனுமான் வந்து நம்மளை சைக்கிளை தட்டி விட்டு நம்பர் பிளேட்டை உடச்சிட்டாங்க. நம்பர் பிளேட்டு இல்லை, லடாக் நம்பர் பிளேட். அதை இனி போய் கலத்தி சைக்கிள் வேற முன்ன உள்ள வீல் வேற ஒரு மாதிரி ஆடிட்டே கிடக்குதுங்க. அதையும் பார்க்கணும் என்னன்ட்டு. விழுந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. இனி நம்ம எங்கே ஸ்டே பண்ணுவோமோ அங்கே பார்க்கணும். இது வேற ஒசூர் ரோடு புதுசாக ஏதோ லெஃப்ட் சைடு குயிக்காக போயிடலாம் அப்படின்னாங்க. நானும் வந்துட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்குது. எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் சைக்கிள் டிரைவ் நம்ம வந்து கம்மியாக தாங்க பண்ணோம். எவ்வளோ பண்ணோன்ட்டு ஆக்சுவலாக எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 50 போல் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் ஈவினிங் 5 ஆகியாச்சு டைம். அதான் இனி வந்து நம்ம இங்கே பல்கே நான் இன்னும் பார்க்கல. ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்பேங்க. 10 கிலோமீட்டரில் 10ல் ஒரு 7 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஆன பிறகும் பல்கே இல்லை. என்னத்தை நான் சொல்ல. இது அருமா இருக்கும். சரிங்க, நம்ம இனி போகலாம். இன்னைக்கு ரொம்ப விளாகம் எடுக்கலை, அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆட்டோ ஒன்று சரியான ஹைட்டுக்கு தூக்கிட்டு வீடியோவில் இருக்குது, ஆனால் அது ஷார்ட்ஸில் இருக்குது. சரிங்க, நம்ம பார்க்கலாம். பாய். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எங்கே சேவ் பண்ணியிருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்துக்கு வந்துட்டோங்க. தருமபுரி கொலசநல்லி. நம்ம சேவ் பண்ணியிருக்க இடம் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு கார் செட்டு தாங்க. ஒரு அண்ணன் வந்து நம்மளை வந்து பாசத்தோட பழைய வீடியோவில் பார்த்து தம்பி பல்கில் இப்படி இதாகிட்டு அப்படின்னாங்க. அப்போ சரினே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பெங்களூருக்கு வெறும் 90 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தக்கே நம்ம 80 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது மழை, இங்கே ஒரே ரெயின். இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் எடிட் பண்ணி போட கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இப்போ வந்து மணி 9 ஆகிட்டுங்க. இனி வீடியோ இது எடிட் பண்ணி உங்களுக்கு தந்து அதுக்கப்புறம் அப்படின்னு டைம் ஆயிரும். நம்ம பபுள்லாம் எனக்கு பபுளை வந்து ஒதுக்கிட்டாச்சு. மழையில் நினைஞ்சரோட எல்லாம் ஏற்கனவே வந்து அதுவும் இல்லாமல் டென்ட் கிழிஞ்சாச்சு, பேகு கிழிஞ்சாச்சு. தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. இனி லடாக்கு போய்கள்ல என்னெல்லாம் போகுதுன்னு தெரில. நம்ம நாளை பெங்களூர்ல போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி சண்டே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறோங்க. பெங்களூர்ல சண்டே ஃபுல்லாகவே அங்கே இருக்க ஸ்பெஷலு என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட. அந்த சைடு கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து இப்போ இருட்டிட்டு அந்த வேறு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால மூஞ்சும் தெரியாது. நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பணம் சிக்கல்னால சின்ன செல்லு தான் நம்மகிட்ட இருக்கு. அதனால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, கோவப்படாங்க. மழை சவுண்டு, மழை
மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. வாங்க நம்ம எங்க டென்ட் போட்டுருக்கோன்னு பார்ப்போம். வாங்க. நம்ம டென்ட் நம்ம டென்ட் மழையில நனைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நம்ம இன்னும் உள்ளே ஆல்மோஸ்ட் போகல. நான் டென்ட்டை போட்டு வச்சுட்டு சரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு அந்த ரூம்ல சைட்ல அப்படி இருந்தேன். வந்து பார்த்தா மழை, இங்க டென்ட் எல்லா துணி எல்லாமே உள்ளதாங்க இருக்கு. மழை மேல மழை நனைஞ்சிருக்குமா என்னன்னே தெரியல. இனிதான் வந்து உள்ள போய் பார்க்கணும். இதுல நனைஞ்சிருக்குன்னு ஆக்சுவலா நினைக்கிறேன், எனக்கே தெரியலங்க. லைட்டா நின்னாவது உள்ள போய் பார்க்கலாம் என்ன கதைன்ட்டு. சரியான மழை. ஆனா உள்ள இருந்து எப்படி இருக்கும்ட்டு பார்க்கணும்னு வேற ஃபீலிங்கா வேற இருக்கு. சரி என்ன செய்ய, உள்ள போக முடியாம மிஸ் பண்ணிட்டேன், வெளியே கண்ணை ஊத்திட்டு இருக்கேன். ஆனா அந்த சைடு நான் ஆல்ரெடி பூட்டி வச்சுட்டேன், அதனால வந்து வாட்டர் வந்து உள்ள போகாது. எல்லாம் நல்லா தான் இருக்கு உள்ள, ஆனா இருக்க முடியாத. சரிங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பெங்களூர்ல மீட் பண்ணலாம். ஒரே மழை, சீட்டு சவுண்ட்ல தண்ணி டமால் டமால் டமால்னு விழுதுங்க. அதனால நம்ம நெக்ஸ்ட் டே பெங்களூர்ல மீட் பண்ணலாம். பாய்ங்க.